சமூகத்தில் இன்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பல்வேறு வகையில் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்த நிலையில் குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கனவுகளோடு நாடு கடந்து செல்லும் பெண்களில் பெரும்பாலானோர் சடலங்களாகவும் உடல் பாகங்களை இழந்தும் அல்லது பல்வேறு துன்புறுத்தல்களை சந்தித்த நிலையில் தாய் நாட்டிற்கு திரும்புகின்ற நிலை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. கண்டி பன்வில மடுல்கள பகுதியில் ரணித்த மலர் குடும்பம் வசித்து வந்துள்ளது. குடும்பத்தில் காணப்படும் வறுமையை போக்கி பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பல்வேறு கனவுகளுடன் 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ரணித்த மலர் சவுதிக்கு சென்றுள்ளார். 2 குழந்தைகளின் தாயான ரணித்த மலர் வெளிநாட்டில் வீட்டுப்பணி பெண்ணாக பணியாற்றி ஆரம்பத்தில் மாத சம்பளத்தை வீட்டிற்கு அனுப்பியுள்ளதுடன் தொலைபேசியிலும் உரையாடியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சரி கோல் பண்ணுவாங்க தானேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எவ்வளோ நாளாக. மறுபடி கோல் வரும்னு நான் ஏஜென்சிலையும் சொன்னேன் 2 டீப்பும். அந்த வீட்டுக்கு நாங்கள் கோல் எடுத்து பேசக்கூட அந்த வீட்டில் உள்ளவங்களும் பேசினாங்க எங்களோட நல்லா. சந்தேகம் கொண்ட குடும்பத்தினர் அவருடன் தொடர்பை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பலமுறை அவர் பணிபுரிந்த சவுதி ரியாத் நகர் வீட்டிற்கு அழைப்பை ஏற்படுத்தி கேட்டபோது அவ்வாறு ஒருவர் அங்கு இல்லை என தெரிவித்துள்ளனர். என் மனைவி 6 வருஷம் 9 மாசமா மத்திய கிழக்கு நாட்டில் சவுதியில் தான் இருக்கிறாங்க. அப்போ நான் என் வைஃப் இப்போ இன்னைக்கு வீட்டில் இருக்கிறனால அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தை. சொன்னது அந்த வீட்டில் அம்மா கிட்ட அப்பாட்டையும் கால் பண்ணி காய்ச்சதும் அவர் போலீஸ்காரரு ரியாத் நசீம் ஸ்ட்ரீட்டில் உள்ளவர். அவர் போயிட்டு 5 போலீஸில் தேடியிருக்காரு. 6வது போலீஸில் டெத் சர்டிஃபிகேட்டோட போலீஸ் மோச்சரில் மையம் ஒன்று இருக்கிறதாக கேட்டாங்க. அப்போ பாஸ்போர்ட்டாக எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட இல்லைனால ஃபிங்கர்ஸ் மார்க் வச்சதும் ஃபிங்கர்ஸ் மார்க்கில் இந்த டெத் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வந்திருக்கு. வந்த பிறகு முனியாண்டி ரணிதமலர் சுப்ரியாங்கிறது யாருன்னு என் ஒய்ஃப்ட்டு கால் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன் இதுதான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இறந்து இப்போ 2011ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இறந்துருக்கிறதாக அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. போலீஸில் அப்படி தான் எழுதியிருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு மையத்தை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்க யார் பேரில் அனுப்புகிறேன். நான் சொன்னேன் பெரிய தம்பி சிவராஜங்கிற பேரில் அனுப்புவேன். ரணித்த மலரின் உறவு முறை பெண் ஒருவரும் சவுதியில் பணிபுரிகின்ற நிலையில் அவர் ஊடாக விசாரித்த போதே அந்த அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அதாவது 6 மாதங்களுக்கு முன்னரே ரணித்த மலர் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நான் அந்த டைமுக்கு கொழும்புக்கு போனேன். கொழும்புல போனதுக்கு எம்பசி மூலியமா அவங்க விளையாடணும் வந்தாங்க. முனியாண்டி ரணித மலர் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அம்மா அப்படின்னு. எனக்கு சுருக்கமாக அவங்க சொன்னாங்க உங்களோட மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு. நான் அழுந்தது மட்டும்தான். மறுபடி வந்துட்டு பாருதான் போயிட்டு என்னங்க செஞ்சுவாங்க. நாங்கள் எல்லாருக்குமே லெட்டர்லாம் அடிச்சு நாங்கள் அங்கே அனுப்பணும். அனுப்புனா தான் அங்கேருந்து எங்களுக்கு பிறகு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரணித்த மலரின் மரணத்திற்கு காரணம் விபத்து ஒன்று என அவர் பணிபுரிந்த வீட்டின் எஜமான் தெரிவித்திருந்த போதிலும் மரண விசாரணை அறிக்கையில் மாரடைப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக தமக்கு எதுவும் பதிவாகவில்லை என பன்விலை போலீசார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இவ்வாறு ரணித்த மலரின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் கணவரும் 2 பிள்ளைகளும் தாயின் உயிரற்ற உடலை வைத்து கண்ணீர் வடிக்கின்றனர். இதேவேளை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து மற்றொரு பெண்ணின் சடலமும் இலங்கைக்கு கொண்டு வரப்படவுள்ளது. 47 வயதான சகுந்தலா என்ற 3 பிள்ளைகளின் தாய் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி வீட்டு பணிப்பெண்ணாக லெபனான் நாட்டிற்கு சென்றுள்ளார். நான் போயிட்டு வேலை செஞ்சு சல்லி அனுப்புற பிள்ளைல பார்த்துக்கிட்டு இருங்கம்மா அப்படின்னு தாங்க சொல்லிட்டு போனது. இப்படி வரும்போது நாங்கள் நினைக்காம தாங்க அனுப்பி வச்சு. இந்த கொடுமைகளுக்கு சான்றாக உயிர் வாழ்ந்து வருகின்றார் மட்டக்களப்பு கொம்மாத்துறையில் வசிக்கும் புவனேஸ்வரி. 3 பிள்ளைகளின் தாயான புவனேஸ்வரி சவுதிக்கு பணிப்பெண்ணாக சென்று பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு உயிர் தப்பி நாட்டிற்கு வந்துள்ளார். 9 மாசத்துக்கு 5 வீட்டுல வேலை செஞ்சிருக்கேன். 5வது வீட்டுக்கு வேலை செய்யும் போது அந்த வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்லாம எனக்கு தலை சுத்து வீடு வேணி வச்சு கிளீன் பண்ணும்போது தலை சுத்து நான் விழுந்து எனக்கு இடுப்பு அடிபட்டு எனக்கு ரொம்ப வருத்தம். இடுப்பு வருத்தம் வேலையெல்லாம் செய்ய இயலாது. ஒரு நாள் இரவு 2 மணிக்கு ரூம் கதவை உடைச்சு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க போய் போலீஸ்ல நான் சொன்னேன் இப்படித்தானே எங்களுக்கு பிரச்சனை. நாங்க இங்க விபச்சாரம் செய்ய வரையில நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கத்தான் வந்தோம். எங்களை தப்பான விதமா இங்க பயன்படுத்துறாங்க. அதனால தயவு செஞ்சு எங்களை எம்பசி பாரம் கொடுங்க. இல்லையா நீங்க ஏதாவது செய்யுங்க. அவங்களும் எங்களை விரட்டினவங்க திரும்பி ஏஜென்சி ஆபீஸுக்கு போகுது. நாங்க ஏஜென்சி ஆபீஸுக்கு போனா நாங்க சர்க்குலர் பண்ணுவோம் என்று சொல்லி 24 மணித்தியாலங்களை அவங்க வச்சிருந்து போலீஸ் பாதுகாப்போட வீடு எடுத்துக்கொண்டு அவங்க வச்சிருந்து டிக்கெட் எல்லாம் செய்து எங்களை நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்பவர்கள் பல்வேறு வகையில் துன்பங்களை அனுபவித்து சடலங்களாக அல்லது அங்கவீனர்களாக தாய் நாட்டிற்கு அனுப்பப்படுகின்றனர்.
நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்து தேசிய பொருளாதாரத்தின் தூண்களாக விளங்கும் ரணிதா மலர் மற்றும் சகுந்தலா போன்ற எத்தனையோ பெண்கள் வெளிநாடுகளில் சித்திரவதைகளை அனுபவிக்கின்றனர். இது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டியது கட்டாய கடமையல்லவா?